வெப்சைட்க்கு எப்படி பேக்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 20 பேக்லிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோஷியல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைடிஏ சைட்ஸான மீடியம், கோரா, ரெடிட், டம்ளர், ஜஸ்ட் பேஸ்ட், பிளாக் லவ்வின், அதுக்கப்புறம் வந்து பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி சைட்ஸ், லிங்க்டின், ட்விட்டர், இதில் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் பேஜோட யூஆர்எல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 20 சைட்ஸ் ஃபர்ஸ்ட் 20 சைட்ஸில் வந்து ஆர்டிக்கல் சப்மிஷன் பண்ணுங்கள். ஆர்டிக்கல் சப்மிஷன் இப்போ ஏன் பண்ண சொல்கிறேன்னா அதில் அப்படின்னா அது வந்து கான்டெக்சுவல் லிங்க்ஸ், அதாவது அதில் மட்டும்தான் உங்களோட ஆங்கர் டெக்ஸ்ட் வைக்க முடியும். அதை ஆங்கர் டெக்ஸ்ட் வச்சு அதில் வந்து உங்களுடைய ப்ரைமரி கீவேர்ட், செகண்டரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்லிங்க் போடுங்க. அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இமேஜஸ் க்ரியேட் பண்ணி ஃப்ரீ இமேஜ் சப்மிஷன் சைட்ஸில் நீங்கள் உங்களுடைய இமேஜஸை சப்மிட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாகவும் பேக்லிங்க் கிடைக்கும். அது செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்படேட்டர் பேக்லிங்க்ஸை வந்து ஸ்டீல் பண்ணுறது. அது எப்படின்னா வந்து உங்களோட காம்படேட்டர் யூஆர்எல் போட்டுட்டு அதில் வந்து 30 to 100 DA வரைக்கும் ஃபில்டர் பண்ணிவிட்டு செம்ரஷ்லேயோ ஆர் ஊபர்சஜஸ்லேயோ ஃபில்டர் பண்ணிவிட்டு டூ ஃபாலோ லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த டூ ஃபாலோ லிங்க் எடுத்துகிட்டு அவங்க எவ்வளோ ரெஃபரிங் டொமைன் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான ரெஃபரிங் டொமைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா வந்து உங்களுடைய காம்படேட்டரை மீந்தி நீங்கள் முன்னாடி போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட், ஹியூமன் கண்டென்ட்டாக எழுதுங்க. லைக் வந்து ஏஐ வச்சு எழுத வேணாம். ஏஐ வச்சு எழுதுனா அது வந்து டம்பாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் காம்படேட்டரை அனலைஸ் பண்ணிவிட்டு ஹியூமன் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். பேக்லிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வெப்சைட்டுக்கும் பேக்லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.